வல்லமையோட கிருபையை எடுத்து பயன்படுத்துங்க ராஜா. அப்பா சோத்துக்கிறோம் ஆண்டவரே. அண்ணரே அப்பா இந்த சபையில ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தரை ஒப்புக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க அப்பா. நல்லா அபிஷேகத்துல துதிக்கணும், ஆராதிக்கணும் அப்பா. அபிஷேகம் வரணும், நிரப்பங்க ஆண்டவரே. ஆவிக்கு வரணும், நிரப்பங்க ஆண்டவரே. நிரப்பங்க ஆண்டவரே. அக்னியால நிரப்பங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைங்க ஆண்டவரே அபிஷேகத்துல இன்னும் எடுத்து அதிகமா பயன்படுத்துங்க ராஜா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைங்க ஆண்டவரே பாடுற பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்பா. பாடுற பிள்ளைங்க ஆண்டவரே வசனம் கொடுத்த தரிசனம் கர்த்தரை ஒப்புக்கிறோம் ஆண்டவரே அப்பா. இன்னும் அதிகமா எடுத்து வல்லமையா பயன்படுத்துங்க ஆண்டவரே. எல்லா காலத்தோட உங்க தயவு கிருபை அப்பா பிள்ளைங்களோட இருப்பதாக நாங்க ஜெபிக்கிறேன் சப்பா. நீ அப்படியே நீ எடுத்து பயன்படுத்த போற தயவுக்காக நன்றி சப்பா. எல்லா துதியும் கடமை மகிமை ஒரு கேஸ் இருக்கிறேன். மீ இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
Hallelujah.
நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே
தகப்பனே சோதரையா ஏசப்பா, இந்த வேலையில அப்பா என்னை இந்த இடத்த நீ சாட்சா நிக்க வச்சதுக்காக உனக்கு கொடான கோடி நன்றி ராஜா. அற்புதம் செய்கிறவர் அப்பா. ஏசப்பா சோதரையா, நைட்டு ஜாம் பண்ணிட்டு நான் படுத்துட்டேன். படுத்த உடனே இந்த பேத்தி வந்துக்கிறப்ப அதனால கொஞ்சம் இது ஆயுதனுங்க அடைஞ்சது. சரிதான் சொல்லிட்டு படுத்துட்டேன். நான் தூங்கினே இருந்து என்னை தட்டி எழுப்புன மாதிரி இருந்துச்சு. முன்னாடி நான் என்ன பாப்பா ஏன் எழுப்புறேன் என்ன அப்படின்னா, நான் ஏன் ஒன்றும் எழுப்புறேன் அப்படின்ச்சு. எழுந்து உக்காந்தா யாருமே இல்லை. திருப்பி படுத்துட்டேன். நான் தனியாக தான் படுப்பேன். எப்பவுமே எந்த நேரமும் நான் ஜாம் பண்ணணும். நான் தனியாக ஒரு ரூமில் படுப்பேன். நான் சரிதான் சொல்லிட்டு ஏசப்பா நீ எழுப்பினியா, உன் சித்த என்னவோ அது பேர் அதை வெளிப்படுத்து எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி படுத்துட்டேன். நான் படுத்தா நீ எழுந்து ஜாம் பண்ண, ஒரு ஆத்துமா வருது இங்க, அதுக்கோசம் நீ எழுந்து ஜாம் பண்ண அப்படின்னாரு. சரிதான் சொல்லிட்டு எழுந்து 1 மணி எழுந்து உக்காந்துக்கணும். எழுந்து உக்காந்து பைபிள் எடுத்து வச்சுன்னு, ஏசப்பா யார் வராங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் உனக்கு தான் தெரியும், உன் சுற்றி அதுவா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்ச நேரம் முட்டி போட்டு ஜாம் பண்ணிட்டு இந்த பைபிள் தரமாட்டிலே வச்சு நடுவு பார்த்துன்னு தூங்கிட்டேன். பார்த்தா சித்தி வந்துக்குது. ஆராதனைக்கு ஆண்டவர் கொண்டாந்து இந்த சபையில் நிறுத்திக்கிறாரு. என்னை ராத்திரி உணர்த்தினாரு. கொடான கோடி நன்றி ராஜா. அதான் ஆத்மா பாரத்தோடு எப்பவுமே நம்ம என்ன பண்ணோம், விழுத்து இருக்கணும். விழுத்துன்னா ஆண்டவர் நம்மளுக்கு வெளிப்படுவார். ஆமென் அல்லேலூயா. ஆமென். நாளில புதிதாய் வந்திருக்கிறேன் அப்பா வந்துருக்கிறாரு. தாடி நுழம்பில இருந்து ரங்கநாதன் அப்பா வந்திருக்கிறாரு. கரங்களை தட்டி கர்த்தரை வரவேற்கிறாங்க. சபைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அவரால் எழுந்து நடந்து போக முடியல, உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாம இருக்கிறாங்க. இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம் அவங்களுக்காக. கர்த்தர் ஒரு பெரிய எங்கெங்கயோ போய் என்னென்னவோ பண்றாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு அதுக்கு இதுன்னு போடுறாங்க, என்னென்ன பண்ணல, இன்னும் சரியாகல. கர்த்தர் இந்த நாளில் ஒரு பெரிய விடுதலை கொடுக்க போறார். ஆமென் அல்லேலூயா. அடுத்தபடியாக அம்மா வந்திருக்காங்க. யாரு பேர்? மாயா. இங்க எந்த ஊர் தானா? உடம்பு சரி. நீங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பலவீனமா இருந்தாலும் சரி, இங்க இருந்து இந்த இடத்த விட்டு போகும்போது எல்லாம் பறந்து போகுது. ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல ஒரு பலத்தை ஆவியானவர் நம்மளுக்கு கொடுக்க போகிறார், மகளுக்கு கொடுக்க போகிறார். ஆமென் அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் கரெக்டா நம்மளுக்கு என்ன பண்றாரு, வார்த்தைகளை நான் உனக்கு ஆரோக்கியத்தை, இன்னைக்கு செய்தி அதுதான். ஆமென் அல்லேலூயா. நான் உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணி உன் காயங்களை
ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரெல்லாம் பலவீனத்தோடு வராங்களோ, யாரெல்லாம் கட்டுண்டவர்கள் வராங்களோ, யாரெல்லாம் விடுதலை இல்லாம வராங்களோ, யாரெல்லாம் கடன் பிரச்சனைல வராங்களோ, யாரெல்லாம் போராட்டத்துல வராங்களோ, எப்படிப்பட்ட காயத்தோடு வராங்களோ, கர்த்தர் இந்த விடுதலை எல்லா காயங்களும் ஆற்ற போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் மகளுக்காக நம்ம கடைசியா என்ன பண்ணலாம்? சும்மா நம்ம எழுதி வச்சுக்கோங்க. ப்ரேயர் நேரம் உங்களுக்கு எந்த ஜப விண்ணப்பங்கள் யாருக்கு இருந்தாலும் ப்ரேயர் நடக்குது. நாங்கள் தினமும் 9 மணிலேருந்து 10 மேலேயே ஆயிடும். ஜபம் நடந்துட்டு இருக்கு. ஜபம் நடந்துட்டு இருக்கு. நான் உண்மையாவே சொல்றேன், இந்த ஜபம் ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டு இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம குடும்பத்துல, நம்ம சபையில நம்ம எவைகள் கேட்கிறோமோ அவைகள் நம்ம பெற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம். ஆமென். இந்த ஜேகேபி பெரிய ஒரு சாட்சி. இது நான் ஏற்கனவே உங்ககிட்ட இதுல சொல்லியிருப்பேன். பெரிய ஒரு சாட்சி. இந்த என்னடா இந்த வருஷம் 2024 குழந்தைங்களுக்கு கிஃப்டே நம்மளால வாங்கி கொடுக்க முடியலையே, குழந்தை கிஃப்டே இல்லையே. எப்பவுமே அந்த ஜேகேபி முன்னாடி நவம்பர் மாசத்துலயே வந்துடும். வந்தோடனே என்ன பண்ணிடுவோம், நம்ம கேப்பெல்லாம் போட்டு ஒரு நல்லா பாட்டு பாடி அவங்களும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி குழந்தைங்களுக்கு கிஃப்ட் கொடுத்து அனுப்புவாங்க. எப்படி 2 கிஃப்ட் வருஷத்துக்கு வந்துடும். நாங்கள் இது முடிஞ்சு டிசம்பர் 1 சொல்லிட்டாங்க, நவம்பர்லேயே சொல்லிட்டாங்க ஜேகேபி கேன்சல் ஆயிடுச்சு, வராது. அவங்க யாருமே ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க ஏதோ பிரச்சனை இருக்கிறாங்களா, அதனால இது எதிர்பார்க்காதீங்க யாரும் அப்படின்னு ஃபோன் வந்து சொல்லிட்டாங்க. எல்லா பாசஸுங்களுக்கும் சொல்லிட்டாங்க. ஆனாலும் நம்ம என்ன பண்ணல, டிசம்பர் 1 30 வரைக்கும் நம்ம இதை ஜேகேபிக்காக நம்ம என்ன பண்ணோம், ஜபத்துல வச்சோம். அவரால் முடியாதது எதனா இருக்கா? ஒன்றுமே இல்லை. அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே எப்படியாவது அந்த ஜேகேபி என்ன பண்ணோம், நம்ம அந்த கிஃப்ட் வரணும். நம்ம பணம் கட்டியிருக்கிறோம், அந்த பணம் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, வீணா போகக்கூடாது. அவங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் நீங்க கொண்டு வந்து இது பண்ணுங்க. ஆனால் அவங்க சொன்ன ஒரு சாட்சி தலைமை சபையில சொல்லியிருக்காங்க. அவங்களே எப்படிதான் இந்த கிஃப்ட் அவங்களுக்கு வந்துச்சுன்னு தெரியலையா, எப்படிதான் இதை எல்லாருக்கும் எடுத்துமே கொடுத்தாங்கன்னே தெரியலையா. அவங்களே ஒரு ஆச்சரியப்படுறாங்க. இந்த கிஃப்ட் நான் வராதுன்னு தான் நானும் எதிர்பார்த்தேன், எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கே தெரியல. வந்த உடனே நாங்கள் என்ன பண்ணுறோம், செய்யாருக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் சொல்லிட்டோம். ஆமென். ஹல்லேலூயா. வந்து முதல்ல நம்ம செய்யார் பகுதி தான் வந்திருக்காங்க. ஆமென். ஹல்லேலூயா. இந்த இது மூலமா எல்லாருக்கும் என்ன பண்றாங்க, அவங்க கொடுத்துட்டு போக போறாங்க. இந்த 5, 6ஆம் தேதிக்குள்ளே எல்லாம் எங்கெல்லாம் கட்டினாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன பண்றாங்க, கிஃப்ட் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஏன் தெரியுமா, நான் சொன்னேன், பாஸ்டர்லாம் சொல்லும்போது நான் சொன்னேன், அதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னா அது எங்க மூலியமா தான் வந்துச்சு. ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா அவங்களுக்காக நாங்க என்ன பண்றோம், ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். அவங்களுக்காக கிஃப்ட் வரணும்ட்டு நாங்க என்ன பண்றோம், தினமும் நாங்க ஜெபத்துல வச்சுருக்கிறோம். 31ஆம் தேதி முடியாததுக்கு முன்னே நம்ம 29ஆம் தேதிக்கே நியூஸ் வந்துருச்சு, 2ஆம் தேதி எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்க ஜேகேபி வராங்கன்னு சொல்லிட்டு. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஜெபம் அந்த 1 மாசம் கூட இல்லை, அது முன்னாடி நம்ம என்ன பண்ணாரு, நம்மளுக்கு நிறைவேற்றினார். கர்த்தருக்கு நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். ஆமென். ஹல்லேலூயா. இப்படி எல்லா காரியங்களுக்கும் அந்த சாலமோன் ஐயா மரணத்துக்கு ரொம்ப இதுவா இருந்தீங்க. தலைமை சபையில என்ன பண்ணல, ஜெபம் பண்ணல, தனித்தனியா அவங்க ஜெபம் பண்ணாங்க. ஆனா அந்த கூடி ஜெபம் பண்றது நம்ம வல்ல திருச்சபையில தான் என்ன பண்ணோம், ஜெபம் பண்ணோம். கர்த்தர் ஜீவனையும் கொடுத்து மறுபிறவி கொடுத்து மறுபடியும் கொண்டு வந்து நேர்த்திருக்கிறார். வரேன்னு சொல்லியிருக்கிறாரு, நான் வந்து சாட்சி சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. டிராவல் பண்ணக்கூடாது, அதனால தான் கொஞ்சம் விட்டு வச்சிருக்கிறாரு, இல்லைன்னா பூந்து அடிச்சபடியே வந்துருவாரு. ஆமென். ஹல்லேலூயா. அந்த காரியத்தை பண்ணியிருக்கிறாரு. அடுத்து இந்த ஜான்சன்ஸ் பாபாய் அவங்க பொண்ணுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்து நம்ம ஜெபம் பண்ண மறுநாள் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆமென். ஹல்லேலூயா. 1 வாரம் அட்மிஷன் போட்டாங்க, நம்ம ஜெபம் பண்ணோம். மறாவது நாளே டிஸ்சார்ஜ்னு வீட்டுக்கு கூட்டு வந்தாங்க. நல்லா சாப்பாடு மட்டும் கொடுங்க, உடம்புல வேற எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு. ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு இது வந்து பொதுவான காரியம். ஆனா தனிப்பட்ட ரீதியா ஜபிக்கிற எல்லா காரியத்துக்கும் கர்த்தர் பதில் கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் நியூ இயர் எப்படி போகும்னே தெரியாது, ஆனா கர்த்தர் எல்லாத்தையும் நம்ம தேவைகளை சந்தித்து அழகா நம்மளை நடத்தி வந்தார். எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என்ன தெரியுமா, ஜபம். இந்த ஜபம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும், நம்ம குடும்பத்தை மாற்றும், நம்ம சபையை மாற்றும், இந்த வல்லம் கிராமத்தையும் மாற்றும். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா ஆவியானவர் மாற்றத்தை விரும்புகிற தேவன். நம்ம இப்படியே இருக்கிறதுக்கு அவர் விரும்பல, அவர் மாற்றத்தை
விரும்புகிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல தரிசனத்தை கொடுக்க போறாரு. ஆமென். நல்ல தீர்க்க தரிசனம் இந்த சபையிலிருந்து உரைக்க போறாங்க. அநேக சபைக்கு தீர்க்க தரிசனம் உரைக்க போறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆனா எனக்குள்ள நேத்துல இருந்து ஒரு பாரம் என்னன்னா, ஏபிஆருக்கு விஆர்எஸ்க்காக ஜெபம் பண்ணோம். எனக்கு நேத்துல இருந்து அது ஒரு பாரமாவே இருந்துச்சு. இப்போ நம்ம ஜேகேபிக்கு 1500 ரூபாய் கட்டுங்க நம்மளால தாங்க முடியாம என்ன பண்ணோம், ஒவ்வொரு நாளும் ஜபத்துல வச்சோம். அவன் லட்ச லட்சமா கோடி கோடியா கொட்டிக்கிட்டு உயிரும் விட்டுட்டு அவங்க எப்படி எல்லாம் இன்னைக்கு கெட்ட பேரு, தெருவில் கூட நடக்க முடியாம, ஊருக்குள்ள கூட தலை காட்ட முடியாம தலைமறைவா எவ்வளோ ஜனங்க நம்ம செய்யறதுல மட்டும் இல்லை, ஃபுல்லா தமிழ்நாடு முழுவதும், கர்நாடகா, சென்னை, பெங்களூர் எல்லா இடத்துலயும் என்ன பண்றாங்க, இப்படியாக எல்லாத்திலையும் ஏமாந்து போய் நின்று இருக்காங்களே. இது காரணம் என்ன? இந்த ஏபிஆரும் இந்த விஆர்எஸ் நம்ம ஷோ பண்ண போறோம். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க இந்த பிரேயர் குரூப்ல என்ன பண்ண போறீங்க, ஆட் பண்ணி போறீங்க. கர்த்தர் இந்த வருஷத்துல அதுக்கு ஒரு முடிவை கொடுக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. யாராலும் முடியாதுன்னு சொல்லலாம், ஆனா நம்ம தேவனால முடியாதது ஒன்றுமே இல்லை. இந்த காரியத்தை கர்த்தர் என்ன பண்ண போறாரு, ஈஸியா செஞ்சு முடிக்க போகிறார். அவங்களே மனசு வந்து ஒவ்வொரு விஆர்எஸும் சரி ஏபிஆரும் சரி அவங்களே மனசு வந்து என்ன பண்ண போறாங்க, கொடுக்க போறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஏபிஆர்ல அங்க யாரோ மேனேஜர் அவங்க பேசிட்டு இருக்கும்போது, இது முடியும் அது முடியும், இப்படி பண்றோம் அப்படி பண்றேன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒண்ணும் முடியாது வேண்டாமா நீங்க கொடுத்ததெல்லாம் அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்பதான் உங்களால முடியாதுடா, ஆனா என் தேவனால முடியும். நாங்க ஒரு நாள் எனக்கு என்ன பண்ண மாட்டோம், ஏமாந்து போறதுல எங்க மூலியமா அநேக பேர் என்ன பண்ண போறாங்க, விடுதலையா போறாங்க. நாங்க என்ன பண்றோம், ஜபத்துல வைக்க போகிறோம். நாங்க எப்போ அந்த ஆன்லைன்ல பிரேயர்ல ஜெபிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பத்துல இருந்து அவங்களுக்கு தூக்கமே வரக்கூடாது. ஆமென். தூக்கமே வரக்கூடாது. இது உணர்த்திட்டே இருக்கணும். ஆவியானவர் உள்ளத்துல உணர்ந்து அவன் எப்படியாச்சும் அவன் கிட்னி வித்து கொடுக்குறானோ, தலை வித்து கொடுக்குறானோ, எதை வித்து கொடுக்குறானோ, ஏமாந்து போன ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இதை செட்டில் பண்ணி ஆகணும். இதுக்கு எங்குமே இந்த ஜபத்துல வச்சது இல்லை, ஆனா நான் வைக்கிறோம், நம்ம சபை வைக்க போகிறோம். இது ஒரு பெரிய மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்குல்ல, ஒரு பெரிய விடுதலையா இருக்கும். கர்த்தர் இதுக்கு நாம நல்ல ஜபத்துல நீங்க அந்த ஆன்லைன் பிரேயர்ல வரும்போது ஸ்டார்டிங் ஜபமே என்ன பண்ணுங்க. அடுத்தபடியாக அந்த இடம் வாங்கணும், இடத்து காரியத்தை கர்த்தர் சந்திக்கணும். கொஞ்சம் அமௌண்ட் ஆச்சு முன்னாடி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜெபம் பண்ண போறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். எந்த இடம் கர்த்தர் இன்ன வரைக்கும் புரியல, எந்த இடமே இன்ன வரைக்கும் நம்ம என்ன பண்றோம், அப்படியே தடுமாறுன்னு இருக்கிறோம். கர்த்தர் எந்த இடத்தை நம்மளுக்காக வச்சுக்கிறாரோ அந்த இடத்தை இந்த வருஷத்துல நம்மளுக்கு கொடுக்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. சபையார இணைந்து ஜெபம் பண்ணுங்க. முடிஞ்ச வாரத்துல ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணுங்க. இடம் வாங்கணும், தேவாலயம் கட்டணும். நம்ம மாத்திரமல்ல, சுற்றி இருக்கிற கிராமங்கள் வரணும், அநேக ஜாதிகள் வரணும், அநேக ஜனங்கள் அதுக்குள்ளாய் வரணும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேற ஏதாச்சும் ஜெப விண்ணப்பங்கள் இருந்தா பிரேயர் வாரிசு இருக்கிறாங்க, ரமணி மணிமேகலை, யாரெல்லாம் தண்ணி மில்கலாமா, அது எல்லாம் வந்துடுறாங்க டைம்னு. ஆனா சொல்ல மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம வேதத்துக்குள்ள போல கண்களை மூடி எல்லாம் முழங்கால் படியிட்டு ஸ்தோத்திரம் அப்பா, ஆமை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். கண்களை மூடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரம் 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 அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களோட பேசுங்க ஆவியானவரே, எங்களோட பேசுங்க ஆவியானவரே. ஆண்டவரே, நாங்கள் உங்களோட பேச வந்திருக்கிறோம் அப்பா, உங்களோட உறவாட வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களோட இடைப்படும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரமுடைய வார்த்தையோடு எங்களோட பேசும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே கர்த்தாவே. உம் வார்த்தையை கேட்டிட வேணங்கள் காத்திருப்பேன். உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே கர்த்தாவே. உம் வார்த்தையை
கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். என் கோட்டை எந்தன் தஞ்சம், நான் உம்மை என்றும் நாடி வந்தேன். என் ஜெபவே உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. என் ஜெபவே உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. ஆண்டவரே, உங்க வார்த்தையை நாங்கள் கேட்க போகிறோம்ப்பா. ஆவியானவரே, எங்களோடு நீங்க பேசுங்க, எங்களோடு இடைப்படுங்க. ஆண்டவரே, மாம்சமானது மறையட்டும். ஆவியானவரே, நீர் வெளிப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாத்துக்குள்ள இயேசுவில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல சத்தமா இந்த வருஷத்தான வாக்குத்தத்தத்தை சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தம். அவ்வளவுதானா? ஒருத்தர் தானே மனப்பாடம் பண்ணலையா? அந்த லாஸ்ட்ல இருக்கிற சொல்லுங்க, நதியால இருந்து சொல்லுங்க. மனப்பாடம் பண்ணல, மனப்பாடம் பண்ணல. சொல்லுங்க, நான் உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணி. சொல்ல 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 நமக்கு ஆரோக்கியம் உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா. என்ன பலவீனமா இருக்கிறீங்களா? என்ன சோர்வியா இருக்கிறீங்களா? என்ன வியாதிப்பட்டு இருக்கிறீங்களா? இந்த வார்த்தை அடிக்கடி நீங்க அறிக்கிடுங்க. நான் உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணி. சொல்லுங்க, ரிப்பீட் பண்ணுங்க. நான் உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணி. நிறைய வாய் அப்படி அமைதியா இருக்குது. நான் உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணி. உன் காயங்களை கட்டுவேன், உன் காயங்களை ஆற்றுவேன், உன் காயங்களை மாற்றுவேன். ஆமென். ஹல்லேலூயா. யார் சொல்றது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எரேமியா 30:17 அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடினால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி, சியோன் குமாரத்தியே. சியோன் என்ன? பெண்கள். சியோன் என்ன? ஒரு கூடி வருகிற நம்ம தான் யாரு? சியோன் பெண்கள், சியோன் குமாரத்திகள், சியோன் குமாரர்கள். ஆமென். ஹல்லேலூயா. நான் உன்னை விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி அவர்கள்னா யாரு? அவர்கள்னா யாரு? மேல அப்படியே 16வது வசனம் வாசிங்க. 16. உன் சத்துருக்கள் எல்லாரும் சிரிப்பட்டு போவார்கள், உன்னை குறை கூறுவர்கள் குறையற்று போவார்கள், சூறையாடப்படுவார்கள். உன்னை கொள்ளையிடுகிறவர்கள் அனைவரையும் கொள்ளைக்கு ஒப்பு கொடுப்பேன். அவர்கள் உன்னை கொள்ளைக்கு ஒப்பு கொடுப்பேன். இப்ப படிங்க. அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி. அவர்கள் என்ன? நம்மளுக்கு விரோதமா இருக்கிறவர்கள், நமக்கு குடும்பத்துக்கு விரோதமா இருக்கிறவங்க. யாரெல்லாம் நம்மளை பார்த்தா பிடிக்காத இருக்கிறாங்க இல்லையா? நம்மளை பார்த்தோன்னே சில பேருக்கு என்ன ஆகும்? எல்லாருக்கும் அப்படி இருக்காது. ஒரு சில பேருக்கு என்ன ஆகும்? பார்த்தோன்னே என்ன பண்ணாங்க, இவளா அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு மாதிரியே நம்மளை பார்த்து மூஞ்சி வச்சுக்குவாங்க. நம்மளை பார்த்து ஒரு மாதிரி கேவலமா பேசுவாங்க. நம்ம குடும்பத்தை பார்த்து கேவலமா பேசுவாங்க. நம்மளுக்கு இருக்கிற கஷ்டத்தை சொல்லி கேவலமா சொல்லுவாங்க. நம்ம யாருக்கிட்ட கடத்துக்கு போய் நிற்கும் போது கேவலமா பார்ப்பாங்க. ஆமென். இப்படியெல்லாம் யாரெல்லாம் நம்மளை பார்த்து கடந்த வருஷத்துல நீ விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி, உன்னை விசாரிக்கிறதுக்கு ஆள் கிடையாது, உன்னை கேட்கறதுக்கு ஆள் கிடையாது, நீ நாதியற்றவர்கள், நீ ஒண்ணும் இல்லாதவன், உங்ககிட்ட பணம் கிடையாது, உங்ககிட்ட எதுவுமே கிடையாது, நீ அழுதாலும் நீயே தான்
நீ செத்தாலும் நீயே தான், உனக்கு சந்தோஷம் வந்தாலும் நீயே தான் சந்தோஷப்பட்டுக்கணும், உனக்கு கஷ்டம் வந்தாலும் நீயே தான் கஷ்டப்பட்டுக்கணும், உனக்கு கண்ணீர் வந்தாலும் நீயே தான் என்ன பண்ணும் கண்ணீர் பட்டுக்கணும்னு சொல்லி நாதியற்ற இந்த இடத்துல அப்படியே விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி உன்னை தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியினால இவள் எதுக்குமே யூஸ் ஆக மாட்டா. இவ எல்லாத்துலயும் நம்ம என்ன பண்ணலாம். சில சொந்தக்காரங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா வசதியா, நல்லா சொந்தக்காரங்களை சொல்றேன், நல்லா வசதியா நல்லா வந்து குடுக்குறவங்களா, மொய் நல்லா வெயிட்டா எழுதுறவங்களா பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, அப்படியே என்ன பண்ணுவாங்க பத்திரிக்கையோடு சேர்த்து 2 பழம் அப்படியே கொஞ்சம் ஸ்வீட்டு அப்படி இப்படின்னு வாங்கிட்டு போய் என்ன பண்ணுவாங்க வைப்பாங்க. ஏன்னா அவங்க தான் என்ன பண்ணுவாங்க மொய்யே அதிகமாக வைப்பாங்க. இவங்களுக்கு போய் வைக்கணும்னா ரொம்ப ரொம்ப நெருங்கின சொந்தமா இருக்கும், ரொம்ப இதா இருக்கும். அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்தா வந்துரு அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க கூப்பிட்டுட்டு போயிடுவாங்க. ஏன் அப்படி கூப்பிடுறாங்க, அவங்க கிட்ட இருக்கு இவங்க கிட்ட இல்ல. அதனால தான் பார்த்துருக்கீங்களா நிறைய சொந்தக்காரங்க நிறைய எங்க இதுல நான் எங்க அப்பா எங்க குடும்பத்தை, அதாவது இப்ப நான் வாழ்ற குடும்பத்துல, நான் பிறந்த குடும்பத்துல எங்களுக்கு என்கிட்ட யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, அவ்வளவு என்ன பண்ண மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. ஏன்னா இவன் 3 பொட்டப்புள்ள வச்சுனுங்கிறான், இவன் எங்கிருந்து வந்து மொய் வைக்க போறான், இவன் எங்கிருந்து வர போறான், அப்படி இவன் பைபிள் கைமா என்ன பண்றான் சுத்தின்னு இருக்கிறான், இவன் எங்கிருந்து என்ன பண்ண போறான் வந்து செய்ய போறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண மாட்டாங்க. கூட பிறப்ப என்ன பண்ணாத எங்களுக்கு வந்து பத்திரிக்கை வைக்காது, எல்லாத்துக்கும் போய் வச்சுட்டு லாஸ்டா எங்க அப்பா கூப்பிடணும்னு ஒரு கடமையில என்ன பண்ணுவாங்க வந்து கூப்பிட்டுட்டு போவாங்க. அப்ப எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, எங்க அப்பா கிட்ட கேட்பாங்க, என்ன இவங்களுக்கெல்லாம் வச்சுட்டுக்கிறாங்க, நம்ம இவ்வளோ நெருங்கணும் சொந்தமா இருக்கிறோம், நமக்கு வந்து இப்பதான் வைக்கிறாங்களே, நம்ம கிட்ட இல்ல, அதனால நம்ம அவங்களுக்கு இருக்கிறப்பட்டவங்களுக்கு என்ன பண்றாங்க வைக்கிறாங்க, நம்ம கிட்ட அவங்களுக்கே தெரியும் நம்ம கிட்ட ஒன்று இல்லைன்னு நினைச்சுக்கிறான், அதனால என்ன பண்ணல வைக்கலாம், அதெல்லாம் கஷ்டப்பட கூப்பிட்டாங்களா யாராச்சும் ஒருத்தர் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க. எங்க அப்பா அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா சின்ன வயசுல அது கேட்டு 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 நாங்கெல்லாம் அப்படியே வளர்ந்துட்டோம். அப்படியே எங்க குடும்பத்தை என்ன பண்ணிட்டாங்க ஒதுக்கி சொந்த பந்தம், சித்தப்பா பெரியப்பா, நான் ஓப்பனாவே சொல்லுவேன், என் சித்தப்பா இருந்தாலும் அப்படியே தான் பேசுவேன், யார் இருந்தாலும் என்ன பண்ணுவேன் அப்படியே தான் பேசுவேன், எல்லாருக்குமே தெரியும். அப்படியே என்ன பண்ணுவாங்க எங்க குடும்பத்தை என்ன பண்ண எங்க அப்பாவை என்ன பண்ணுவாங்க ஒதுக்கி தான் எல்லா காரியத்துக்கும் முன்னிருந்து என்ன பண்ணுவாங்க செய்வாங்க. ஏன் தெரியுமா, அவங்ககிட்ட ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. நாங்க நைட்டு இந்த வார்த்தையை படிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இந்த வார்த்தை ஆண்டவர் நம்மளுக்காக கொடுத்துருக்கிறார். இது நம்மளோட பேசின ஆண்டவர் எங்க சபைக்கு இந்த வார்த்தை கொடுத்துருக்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கிறாரு. இந்த ஆசீர்வாத அடைக்கல திருச்சபை வல்ல பகுதிக்கு கொடுத்துருக்கிறாரு. கண்டிப்பா இந்த வார்த்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாருன்னா இந்த வார்த்தையில நம்ம உயருவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்படியா என்ன பண்ணுவாங்க ஒதுக்கி வைப்பாங்க. அதான் ஆண்டவர் கிளியரா சொல்றாரு, அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி உன்னை தள்ளுண்டவள் என்று பேரிட்டபடினாலே, நம்ம சொந்த பந்தங்கள் நம்மள ஒண்ணுத்துக்குமே உதவாது நம்ம தள்ளி இருக்கிறதுனால, நம்மள எல்லாத்திலும் ஒதுக்கி வச்சதுனால, நம்ம எதுக்குமே யூஸ் இல்லைன்னு மற்றவர்கள் நம்மள சொன்னதுனால, சொந்த பந்தம் நம்மள எதுக்குமே மதிக்கலன்றதுனால ஆண்டவர் நம்மளுக்கு என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தமான வசனம் வர முதல்ல ஆமேன்னு சொல்லுங்க, அப்பதான் அது வந்து தங்கும். நான் உன்னை ஆரோக்கியம் வர பண்ணினா ஆமேன்னு, அப்பதான் அந்த ஆரோக்கியம் வரும். நான் உன் காயங்களை ஆற்றுவேன்னா ஆமேன்னு சொல்லுங்க, அப்பதான் நம்ம காயம் ஆற்றும். ஆமேன். ஹல்லேலூயா. அப்போ யாருக்குமே உதவாது என்று தள்ளுண்டவள் என்று சொல்லபடினால நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி. ஆமென். நல்ல சத்தமா ஆமென். ஆமென். உனக்கு விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு மற்றவங்க சொல்றதுனால நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி. ஆமென். ஹல்லேலூயா. உன்னால எனக்கு எந்த ஒரு லாபம் இல்லை என்று சொன்னவங்க முன்னாடி கர்த்தர் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி. ஆமென். ஹல்லேலூயா. ஆரோக்கியம் சரீரத்தை மாத்திரமல்ல, குடும்பத்திலையும் நல்ல உழைக்கிறதுலயும் உயர்ந்து நம்ம நிக்கிறதுலயும் ஆரோக்கியன்றது எல்லாத்தையும் நம்ம உயர வளர்ச்சியை தான் என்ன பண்ற ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. ஒண்ணு சரீரபூர்வமா நம்ம உடம்பு முடியாம இருப்போம், இன்னொன்னு ஆத்ம ரீதியா நம்ம முடியாம இருப்போம், இன்னொன்னு வீட்டுல ஒண்ணுமே இல்லாத சோர்ந்து போன ஒரு நிலைமையில நம்ம என்ன பண்ணுப்போம், அப்படி நம்ம தள்ளுண்டு போய் இருப்போம். சொந்த பந்தங்கள் உற்றார் உறவினால நம்ம தள்ளி போய் இருக்கிற பார்த்து, அப்படி இருக்கிற பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ஆமென். நம்ம இனி நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, இவன் நம்மளை கூப்பிடல, அவன் நம்ம கூப்பிடல, இவங்களை நம்மளை விசாரிக்கல, அவங்க நம்ம விசாரிக்கல அப்படின்னு நம்ம ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படவே கூடாது. ஏன்னா கர்த்தர் நம்மளுக்கு ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுகிறார். ஆமென். இந்த வருஷத்துல கர்த்தர் நம்மளுக்கு ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுகிறார், நமக்கு சௌக்கியத்தை உண்டு பண்ணுகிறார், நம்ம உயர்ந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்த போகிறாரு. யாரெல்லாம் நம்மளை பார்த்து இவன் ஒண்ணுத்துக்கே உதவாதுன்னு சொன்னானோ அவங்க முன்னாடி கர்த்தர் நம்ம தலையை உயர்த்த போகிறாரு. ஆமென். அல்லேலூயா. யாரெல்லாம் எப்ப பாரு உடம்பு சரியாமலே இருக்கிறாளே, எவ்வளவுதான் இவங்க செலவு பண்றதுன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நம்மளை காயப்படுத்தினாங்களோ இந்த நாள் இந்த வருஷத்துல நம்ம காயத்தை ஆற்ற போகிறார். ஆமென். அல்லேலூயா. நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிற தேவன் நம்மளோடு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை கேட்கிறார். நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன். இந்த 2025ஆம் ஆண்டில, இந்த 2025ஆம் ஆண்டில ஆரோக்கியமே இல்லாத இருக்க குடும்பம், சரீரத்துல ஆரோக்கியமே இல்லாம இருக்கிறதா, நீ தள்ளத்தை கொண்டு வருகிறீயா, விசாரிக்கிறதுக்கு ஆள் இல்லாம இருக்கிறியா, நீ என்னதுக்கு என்ன பண்ணாதுன்னு சொல்றியா, அந்த வாக்குத்தத்தை கொடுக்கிறார். என் மகளே, என் மகளே, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. சில பேர் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப முடியாம இருப்பாங்க, ரொம்ப நாளாவே இருப்பாங்க, ரொம்ப நாளாவே என்ன பண்ணுவாங்க, ரொம்ப உடம்புக்கு முடியாமலே இருப்பாங்க. எங்க மாமி அப்படிதான். எங்க மாமாவுடைய ஒய்ஃபு நல்ல குண்டா இருக்கும், நல்ல குண்டா நல்லா இருக்கும். எப்ப பாரு எதனா ஒரு வேலை சொன்னா என்னால முடியல, என்னால முடியல, என்னால முடியலன்னு. ஆனா மற்றவங்களாம் சொல்லுவாங்க, இவ சோம்பேறி வேஷம் போட்டு என்ன பண்றா, முடியலன்றா முடியலன்றா. நான் என்ன பண்ணுவேன், திட்டுவேன். என்ன மாமி, நாங்கள் எப்பயாச்சும் ஒரு முறை தான் வரோம், எங்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடு கூட என்ன பண்ண மாட்டேங்கிறேன், செஞ்சு போடுவேன். எங்கள் தாய் மாமா ஒய்ஃபு பெரியவங்க மைசூரில் இருக்கிறாங்க. எப்பயாச்சும் நாங்கள் ஒரு முறை தானே மாமி வரோம், ஒரு நாள் கூட நீங்கள் என்ன பண்ண மாட்டேங்கிற, சுறுசுறுப்பாக ஏந்து. நான் தப்பாக நினச்சிக்குவேன், நம்ம வரது அவங்களுக்கு பிடிக்கலையோ அதனால தான் அவங்க ஏந்து என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, எதையுமே நம்மளுக்கு எது செஞ்சு கொடுக்க மாட்டேன். போவோம், நாங்களே போய் நானே என்ன பண்ணுவேன், நானே எல்லாம் வாங்குவேன், நானே வாங்கி என்ன பண்ணுவேன், சமைச்சு நானே சாப்பிட்டு நானும் அவங்களுக்கு கொடுத்துட்டு என்ன பண்ணுவோம் வருவோம். எப்பவுமே இப்படிதான், இப்படியே இருக்கு. போக போக நாட்கள் போக போக எல்லாரும் வாயிலிருந்தும், அவங்க பேர் மஞ்சுளா, எல்லாரும் வாயிலிருந்தும் வரும், இவ ஒரு சோம்பேறி, இவ ஏஞ்சிக்கு நடக்கிறதுக்கு பாலம் மாறுறா, இவ இது பண்ண பாலம் மாறுறா, அது பண்ண பாலம் மாறுறான்னு. கடைசி நேரத்துல ஒரு காரியம் நடந்தது. திடீர்னு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு நாள் மயக்க போட்டு விழுந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் எல்லாம் டெஸ்ட் பண்ணா அவங்களுக்கு கேன்சர், புற்றுநோய். இப்ப இல்லையா, சின்ன வயசுலேருந்தே இருக்கான். ஆமென். அல்லேலூயா. சின்ன வயசுலேருந்து என்ன, இவங்களுக்கு நாங்களே திட்டுவோம். எங்க மாமா இவளுக்கு இவங்க கடன்பட்டு இவங்க உடம்பு பார்த்தே எங்க மாமா என்ன ஆயிட்டாரு, ஒன்றும் இல்லாமல் ஆயிட்டாரேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், இவங்களை நான் திட்டுவேன். எங்களை பார்த்து பயப்படுவாங்க, திட்டுவேன். என்ன மாமி எப்பா பாரு உனக்கு உடம்பு சரியா, ஜோம் பண்ணு மாமி, என்ன இப்படியே இருக்கிற, எப்போ படுத்துனே இருக்கிறியே, ஏந்து ஆக்டிவிட்டியா ஆயிடான், ஏந்து நல்லா ஆயிடான், நல்லா ஜோம் பண்ண, நல்லா சர்ச்சைக்குவியா. அவங்க சொல்லுவாங்க, என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும், நான் என்னால் ஏஞ்சி கூட என்ன பண்ண முடியல, நிற்க முடியலன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க அப்போல்லாம் நம்ம அவங்கள புரிஞ்சிக்கல. அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணும்போது அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, இவ்வளோ நாள் அவங்க உயிரோடு இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான். இவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கு, மார்பக புற்றுநோய். ஆமென். ஏன்னா இந்த புற்றுநோய் கடந்த கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு, கொரோனா வரத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பக்கம் இருக்கிற மார்பகமே எடுத்துட்டாங்க. அவங்களுக்கு புற்றுநோய் அதிகமாக ஆயிட்டு. அப்போ மறுவும் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, டாக்டர் சொன்னாங்க, இவங்களுக்கு இது என்ன ஆகாது, சரியாவே ஆகாது, இது என்ன பண்ண உள் செல்லுல வளர்ந்துருச்சு, இப்ப இல்லை, இது சின்ன வயசுல இருந்தே என்ன பண்ணிட்டாங்க, அது உள்ள சின்ன வயசுல இருந்தே இருக்குது, ரொம்ப முத்தி போய் 4 ஸ்டேஜே போயிட்டு 50, 60 போயிட்டாங்க. அவங்க ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு நிலையில எப்போ வேணாலும் இவங்க என்ன பண்ணுவாங்க, மறித்து போலான்ற ஒரு நிலைமையில அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நாங்க சொல்லிட்டோம். அப்பதான் நாங்க என்ன பண்ண தெரியுமா, அவங்கள சொன்னேன், அவங்களை காயப்படுத்தின ஒவ்வொரு வார்த்தையும் நான் கேட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னும் போது நம்ம என்ன பண்ணிட்டோம், அசால்ட்டா இவ வேலை செய்யறதுக்கு பால் மாதிரின்னு சொல்றாளே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அவங்கள ஒரு மாதிரியா அவதூறா பேசி அவங்க சோம்பேறின்ற பட்டத்தை கொடுத்து அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு நான் எதுவுமே கூட செய்யல. அவங்கள பார்த்தா எனக்கு ஒரு வெறுப்பு வரும், நம்மளாம் போறதுனால அவங்க எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க மேல எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னா, இப்படி எங்களுக்கு வந்த மாமி இப்படி இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு. ஆனா அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை
நம்மளுக்கு எனக்கு தெரியலையே ஆண்டவரே, நான் இதை நான் உணரலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதேன். கொரோனா அன்னைக்கு தான் சும்மா அப்படி கை ஊனி உட்காந்துக்கிறாங்க, இப்படி எலும்பு உடஞ்சிருச்சு. இந்த பக்கம் கை ஊனி உட்காந்துக்கிறாங்க, இந்த 2 எலும்பும் உடஞ்சிருச்சு. அவங்க ஏந்த நடந்தா முட்டி எலும்பு உடஞ்சிருச்சு. அப்படியே தூக்கிட்டு போய் நல்லா கொரோனா பயங்கரமான லாக்டவுன் டைம்ல மைசூரில் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்க 2 பிள்ளைங்க என் கூட தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த 2 ஒரு பிள்ளை என் கூட இருக்கிற, ஒரு பிள்ளை ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருக்கா, என் கூட தான் இருக்கிறாங்க. அவங்க சாவு கூட என்ன பண்ணல, நாங்கள் எந்த ஒரு சொந்த பந்தும் என்ன பண்ணல, போய் பார்க்க முடியல. ஏன்னா ஃபுல்லாக லாக்டவுன். அவங்களுக்கு 2 நாளைக்கு பாடி வச்சிருந்தா கூட என்ன பண்ணலாம், போய் பார்த்துருக்கலாம். எப்படியாச்சும் போலீஸ்க்குள்ள எதனாச்சும் சொல்லி விழிப்பி அந்த பெரிய பொண்ணு நம்ம கிட்ட இருக்கே கூட்டிகிட்டு போய் விடலாம். அந்த பொண்ணுவே நான் நிறைய பேசுவேன், அம்மா எப்போ பாரு இப்படியே தான் நீ நோய் நோயின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. நான் அந்த பொண்ணுவே திட்டிருப்பேன். அப்போ அப்படியே திட்டுவேன். அப்புறம் அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் கூட அவங்க அம்மா முகத்தை காட்ட முடியலன்னு சொல்லி ரொம்ப நான் அழுது இது பண்ணா, ஒரே அந்த சின்ன பொண்ணு எங்கள் மாமா மட்டும்தான் அந்த ஆம்புலன்ஸில் தூக்கிட்டு போய் அந்த மைசூர் பக்கத்தில் ஒன்சூர்னு ஒரு ஊர், கர்நாடகா, அந்த இடத்துல என்ன பண்ணாங்க, அவங்களே யாருமே இல்லை, சொந்த பந்தமே இல்லை, அவங்களே ஒரு ஆளுக்கு அந்த ஊரில் இருக்க ஆளுங்களே கூப்பிட்டு பல்ல நோண்டி அவங்களே புதைச்சிட்டு அவங்களே வந்தாங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க வியாதி சொன்னது நாங்கள் யாரும் என்ன பண்ணல, கேட்டுக்கல. இப்படிதான் அநேக பேர் நம்ம குடும்பத்துல இருப்பாங்க, நம்ம சொந்த பந்தங்க இருப்பாங்க, வியாதினால இருப்பாங்க, முடியலன்னு சொல்லிடுவாங்க. அவங்களெல்லாம் ஒரு நாள் என்ன பண்ணாதீங்க, தள்ளியே வைக்காதீங்க. என்ன உடம்பு முடியலையா, உங்களால் முடிஞ்சா அவங்கள போய் என்ன பண்ணுங்க, பாருங்க. ஆமென், அல்லேலூயா. அப்படிப்பட்டவங்க தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன். ஆமென், அல்லேலூயா. உன் காயங்களை ஆற்றுவேன். 2வது சொல்லுங்க, உன் காயங்களை ஆற்றுவேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன் காயங்களை ஆற்றுவேன், உன் காயங்களை ஆற்றுவேன். சொல்ல 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 நம்மளுக்கு இருக்கிற காயெல்லாம் ஆறப்போகுது. சொல்ல சொல்ல நம்மளுக்கு இருக்கிற காயெல்லாம் ஆறப்போகுது. யாரெல்லாம் நம்ம காயப்படுத்தி பேசினாங்களோ, யாரெல்லாம் நம்மளை உடைச்சி பேசினாங்களோ, நம்ம உள்ள நொறுங்கி போற மாதிரி யாரெல்லாம் பேசினாங்களோ, நம்ம உடைக்கப்பட்ட நிலையில யாரெல்லாம் இருந்தாங்களோ, கர்த்தர் சொல்லுகிறார், என் மகனே என் மகளே, உன் காயங்களை நான் ஆற்றுவேன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எதோ ஒன்னாலும் தாங்கிடலாம், பேசுற வார்த்தை ஒரு நாளும் தாங்கவே முடியாது. 4 அடி அடிச்சா கூட என்ன பண்ணிடலாம், வலிச்சோம் தேய்ச்சிக்கலாம், போயிடலாம். ஆனா பேசுற வார்த்தை ஒரு நாள் என்ன பண்ணாது, மாறவே மாறாது. ஆனா ஒரு பழமொழி இருக்குது, என்னவோ போட்டா அள்ளிலாம் சொல்லு, பழமொழி ஒன்று இருக்கு, சொல்லு மட்டும் என்ன பண்ண முடியாது, அல்லவே முடியாது. வாயில வார்த்தைகள், சொல்லுகிற வார்த்தைகள், காயப்படுகிற உடைக்கிற காரியங்கள், ஏதோ எப்படிப்பட்ட ஏதோனாலும் நம்ம மாற்றிடலாம். ஆனா தீனால் சுட்டப்புண் உள்ளாறு மாறாதே, நாவினால் சுட்டவிடு. ஆமென், திருக்குறள் எல்லாம் இருக்கு. தீனால் சுட்டு, நம்ம நெருப்புல சுட்டுட்டா கூட அது ஆறிடும், அது உள்ள ஆறிடும், வெளிமட்டம் தான் ஆறாம இருக்கும். ஆனா நாவினால் சொல்ற வார்த்தை ஒரு நாளும் நம்ம சாகுற வரைக்கும் என்ன பண்ணாது, அது ஆறவே ஆறாது. ஆமென், அல்லேலூயா. அப்படிப்பட்ட வார்த்தையில உங்களை யாராவது பேசியிருந்தா, அப்படிப்பட்ட காயத்தோடு நீங்க யாராவது இருந்தீங்கன்னா, கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, உன் காயங்களை ஆற்றுவேன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தை மூலமா கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிற ஒரு பாடம் என்ன தெரியுமா, இனி நம்ம இந்த நாவினால யாரும் காயப்பட்டு பேசவே கூடாது. ஆமென். இந்த வருஷத்துல நம்ம ஒரு பொருத்தனை பண்ணணும். ஆண்டவரே, என் வார்த்தையினால யாரும் இடறி போக கூடாதப்பா. நீங்க என்ன பண்ண, ஜபத்துல தனிப்பட்ட ரீதியில நீங்க என்ன பண்ணணும் சொல்லணும், நான் பேசுற வார்த்தையினால யாரும் என்ன பண்ணக்கூடாது, மனசு கஷ்டப்படுது. நீ இப்படி பேசிட்டியேடி, என் மனசு ரொம்ப உடைஞ்சு போச்சு, நீ இப்படி பேசிட்டியே, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு யாருமே நம்மளை பார்த்து என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. இந்த நாவு எது நம்ம சொல்றோமோ அது அப்படியே நடக்கும். ஆமென், அல்லேலூயா. நல்லது மாத்திரம் தான் அந்த நாவில் என்ன பண்ணணும், சொல்லணும். யாருமே சரி, யாருக்குமே என்ன பண்ணக்கூடாது, நம்ம தீங்கானதை ஒன்றுமே இந்த நாவிலிருந்து வரவே கூடாது. ஆமென், அல்லேலூயா. நீங்க நல்லா ஒரு பொருத்தனை பண்ணுங்க. இந்த சபை நீங்க ஒரு பொருத்தனை பண்ணணும். ஆண்டவரே, என் நாவிலிருந்து வருகிற வார்த்தை மற்ற காயங்களை ஆற்றுகிற வார்த்தையா மட்டும்தான் இருக்கணும், மற்றவர்களை காயப்படுத்துகிற வார்த்தையாய் இருக்கவே கூடாதே சப்பா. அப்படி நீங்க என்ன பண்ணணும், நீங்க சொல்லி நீங்க பொறுத்தல் பண்ண. இந்த வருஷத்துல நோட் பண்ணுங்க, எத்தனை பேர் காயப்படுத்துறீங்க, எத்தனை பேர் காயத்தை நீங்க ஆற்றுறீங்க, நீங்க நோட் எடுங்க. காயப்படுத்துதல், காயம் ஆற்றுதல், நீங்க எந்த லிஸ்ட்ல இருக்கிறீங்க நீங்க பாத்துங்க. ஒருவேளை தப்பி தவறி கூட ஒருவேளை காயப்படுத்துற மாதிரி வார்த்தை வெளியே வந்துருச்சுன்னா போங்க, மன்னிப்பு கேளுங்க, என்ன பண்ணுங்க, சமாதானம் ஆகுங்க. காயம்
பட்டுகிறவங்களுக்கு காயத்தை ஆற்றுகிற வார்த்தைகள் எத்தனை சொல்றீங்களோ அதை நீங்க என்ன பண்ணுங்க, இந்த பழக்கத்தை நீங்க எழுதி வச்சு ஃபாலோ பண்ணி பாருங்க. ஆவியானவர் நம்ம நாவை தொடுவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம யாருக்கிட்ட எல்லாம் போய் பேசுறோமோ அங்கெல்லாம் ஒரு சமாதானம் வரும். ஆமென். ஹல்லேலூயா. யாரெல்லாம் உடைந்து போன உள்ளத்துல இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட போய் பேசும்போது அவங்க உள்ளம் ஒரு மகிழ்விக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சரியான ஒரு வார்த்தை இந்த வல்லம் கிராமத்து இந்த சபைக்கு ஆவியானவர் கொடுத்துக்கிறார். நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். இனி ஆறாது இருக்கிற காயங்கள் எப்பவுமே இதை மறையாது. நான் என்னதான் சோமனாலும், நான் என்னதான் பாட்டு பாடினாலும், என்னதான் அன்னி பாஷையில பேசினாலும், நான் என்னதான் சபைக்கு போனாலும், நான் எவ்வளவுதான் காணிக்க கொடுத்தாலும், நான் எவ்வளவுதான் அபிஷேகத்தில் நிரம்பி நான் சோமனாலும் ஆராதனை பண்ணாலும் அந்த வார்த்தை மாத்திரம் நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிற காரியத்தை இன்னைக்கு நீங்க விடணும். ஆமென். ஹல்லேலூயா. அது யாரா இருந்தாலும் சரி, நான் அந்த வார்த்தை மட்டும் போன வருஷம் பேசுனது போன வருஷமே போயிடணும். 2024 எல்லாம் ஒளிஞ்சு போயிட்டு இது புதிய வருஷத்துக்குள்ள வந்துக்கிறோம். இது வெற்றியின் ஆண்டு, இது சுகந்தரிக்கிற ஆண்டு, இது காயங்களை ஆற்றுகிற ஆண்டு, இது ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுகிற ஆண்டா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஆண்டுல எல்லா கசப்புகளையும் நீங்க என்ன பண்ணுங்க, எடுத்து என்ன பண்ணுங்க, அப்படியே நீங்க எடுங்க பார்க்கலாம். எல்லா கசப்புகளையும் எடுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே எடுத்து இருதய பகுதியில் வச்சுங்க. நல்லா அப்படியே எடுங்க. நல்லா நினைச்சு அப்படியே கண்களை மூடி எடுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தினால ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா கசப்பு, எல்லா வேற்றுமைகள், எல்லா போராமைகள், எல்லா எரிச்சல்கள், நீ பெரியவன் நான் பெரியவன், நீ பெரிய நீ சின்னவன் நான் சின்னவன், எல்லாம் இருக்கிற எல்லா வேறுபாடுகள் எல்லாத்தையும் இந்த நாளில் ஆண்டவரே அப்பா இந்த சமூகத்திலே வச்சுட்டு போறப்பா, இந்த சமூகத்திலே வச்சுட்டு போற ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா எல்லா கசப்பான காரியங்கள் இங்கே நாங்க வச்சுட்டு போறோம் ஆண்டவரே. ஆவியான ஒரு புது இருதயத்தை தாங்க, புது இருதயத்தை தாங்க, புது இருதயத்தை தாங்கப்பா. ஆமென். யாருமே வாய் திறந்து சொல்லலையே, நீங்க வாய் திறந்து சொல்லி பாருங்க. கர்த்தர் எல்லா கசப்பையும் மாற்றுவார். அது எவ்வளவு பெரிய கடினமான வார்த்தைகளா இருந்தாலும் சரி, அது யாராலையும் மாற்ற முடியாத வார்த்தைகள் இருந்தாலும் என் கர்த்தரால மாற்ற முடியும். நீங்க கேளுங்க, கர்த்தர் அவைகளை மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. ஆவியானவரே ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியை நீங்க தொடுங்கப்பா. ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரி நீங்க தொடுங்கப்பா. எல்லா ஆண்டவரே அப்பா சொத்துற இருதயத்தும் புது இருதயம் தாங்க. பழையவனெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாய் மாறின என்று வார்த்தையின் பிரகாரமாய் ஒரு புதிய சிருஷ்டியா இந்த வருஷத்துல எங்களை உருவாக்குங்கப்பா, எங்களை உருவாக்குங்கப்பா, எங்களை உருவாக்குங்க ஆவியானவரே. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கேட்டீங்களா? கர்த்தர் மாற்றினாரா? மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் டெய்லி நீங்க ஜெபம் பண்ணும்போது முழங்கால் படிட்டு வாயை கை வச்சு நீங்க என்ன பண்ணுங்க, நாக்கு தொட்டு, இந்த நாக்கு தொட்டுட்டு அப்புறமா எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நாவை நான் கட்டணும் ஆண்டவரே, எந்த இடத்துல என்ன பேசணும், எந்த இடத்துல என்ன பேசக்கூடாது என்பதை நீங்க எனக்கு உணர்த்துங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லணும். ஆமென். ஹல்லேலூயா. நம்மளை பார்த்து யாரா கேவலமாவே பேசினாலும் சரி, நம்மளுக்கு என்ன ஆகக்கூடாது, சூடு சோர்னையே வரக்கூடாது. ஆண்டுடைய பிள்ளைங்களுக்கு நிஜமாவே சூடு சோர்னையே இருக்கக்கூடாது. சூடு சோர்னை இருந்தா மட்டும்தான் என்ன ஆகும், கோபம் வரும், டக்குனு வார்த்தைகள் வரும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் என்ன அப்படி இந்த குழந்தைங்களெல்லாம் பாருங்க, ஒரு வாட்டி பேசிட்டு அடுத்து என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் மறந்து போயிடுவாங்க. எனக்கு குழந்தை போல ஆக்குங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பெண்கள் பிரேயர்ல பாஸ்டமா ஒரு வார்த்தை சொன்னா, நம்மளுக்கெல்லாம் சூடு சோரணை எதுவுமே இருக்கவே கூடாது. அதுவும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது இருக்கவே கூடாது. அது இருந்தா தான் நம்மளுக்கு என்ன ஆகும், சாந்தங்கள் இழந்து போயிடுவோம், இச்சை அடக்கம் இழந்து போயிடுவோம், அந்த பொறுமை இழந்து போயிடுவோம். சூடு சோர்னா தானே நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், டக்குன்னு என்ன பண்ணுவோம், என்ன எப்படி அவன் சொல்லலாம், என்ன எப்படி சொல்லலாம், என்ன ஆகும், கோபங்கள் வரும். கோபம், அந்த சாந்தமான காரியங்கள் எல்லாம் நம்ம ஆவியின் கனிகள் எல்லாம் நம்ம என்ன பண்ணிடுவோம், எழுந்து போயிடுவோம். அப்போ ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு நம்மளுக்கு முதல்ல என்ன இருக்கக்கூடாது, சூடு சோர்ந்து இருக்கக்கூடாது. நிஜமாதான். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு அப்படிதான் இருந்தாரு. ஆண்டவர் அடிச்சாங்க, இது பண்ணாங்க, அது பண்ணாங்க, ரிட்டர்ன் என்னன்னு கேட்டாரா, எதுவுமே என்ன பண்ணல, கேட்கல. அவரை ஆசீர்வதிச்சு தான் அவர் போனாரு. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவ பிள்ளைகள் நம்மளுக்கும் சூடு சொரணை எதுவுமே இருக்கவே கூடாது. யார் என்ன பேசினா இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டு சோத்திரம் எதுனாலும் கர்த்தர் என்ன பண்ணாலும் அவருடைய நாமத்துக்கு சோத்திரம் சொல்லிட்டு போயினே இருங்க. ஏன்னா அதெல்லாம் தேவையில்லாத வார்த்தைகளை நம்ம கேட்டு நம்ம எரிச்சலை அடைஞ்சு நம்ம கோவப்பட்டு அப்ப நம்ம ஆத்மாவை நம்ம ஜபத்தை நம்ம என்ன பண்ணிக்குவோம், அப்படியே எழுந்து போயிடுவோம். நம்ம உயிர்ப்பிக்கணும்.
நம்ம ஆத்மா உயிர்ப்பிக்கணும், நம்ம குடும்பம் வளரணும், நம்ம சபை வளரணும், அநேக ஜனங்கள் ஆத்மா ஆதாயம் பண்ணணுன்ற லட்சியம் இருக்கிறவங்களுக்கு சூடு சொரணை எதுவுமே இருக்கவே கூடாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னிலிருந்து என்ன பண்ண போறோம்? நல்லா செபிக்க போகிறோம். கர்த்தாவே, என் காயங்களை நீங்க ஆற்றுங்கப்பா, எங்களுக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்ண போறீங்க? ஜெபம் பண்ண போறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே எல்லாம் முழங்கால் படியிட்டு ஸ்தோத்திரம் 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 அப்பா ஆமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமை ஸ்தோத்திரிக்கிறப்பா ஆண்டவரே, ஆமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமை துதிக்கிறோம். ஒப்பு கொடுங்க, இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்க, இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்க. ஆவியானவரே, இந்த வருடம் ஆண்டவர் ஒரு புதிய ஒரு மனிதனாய் நான் மாறணும்ப்பா, புதிய ஒரு பெண்ணாய் நான் மாறணும் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்க வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படினோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, ஒருவேளை நாங்கள் ஆரோக்கியம் இல்லாமல் இருந்தா, என் குடும்பம் ஆரோக்கியம் இல்லாமல் இருந்தா, ஆண்டவரே அப்பா என் குடும்பம் தகுதி இல்லாமல் இருந்தா, இந்த வருஷத்துல தகுதிப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே, எங்களுக்கு சௌக்கியத்தை உண்டு பண்ணுங்க, எங்களுக்கு பலத்தை உண்டு பண்ணுங்க. எங்க காயங்களை ஆற்றுங்க, நாங்க மற்றொரு காயங்களை ஆற்றணும் ஆண்டவரே. உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க. ஆவியானவரே, கேளுங்க, நல்ல வாயில திறந்து ஒருவேளை நாங்க யாராச்சும் கடினமா பேசியிருந்தாலும் எங்களை மன்னிங்கப்பா, எங்களை மன்னிங்க ஆண்டவரே. மற்றவங்க நான் காயப்படுத்துற மாதிரி பேசியிருந்தாலும் எங்களை மன்னிங்கப்பா ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரங்க தாவே, என்னை மன்னித்து நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, என்னை மன்னித்து நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க ஆவியானவரே. ஒப்பு கொடுக்குறப்பா, ஒப்பு கொடுக்குறாப்பா, ஒப்பு கொடுக்குறாப்பா, ஒப்பு கொடுக்குறாப்பா, ஒப்பு கொடுக்குறாப்பா, ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. இந்த வருடம் முழுவதுமாய் நீர் எங்களை நடத்த போறீங்களேப்பா, இந்த வருடம் முழுவதுமாய் நீர் எங்களை நடத்த போறீங்களேப்பா, அதற்காக நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா, ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, ஒப்பு கொடுக்குறப்பா, எங்களை மாற்றுங்கப்பா, எங்களை மாற்றுங்க ஆண்டவரே, எங்களை மாற்றுங்க ஆண்டவரே, எங்களை மாற்றுங்க ஆவியானவரே, எங்களை மாற்றுங்க ஆவியானவரே. ஹல்லேலூயா. இந்த நாவினாலே யாரையும் நாங்கள் புறக்கணிக்க கூடாதப்பா, இந்த நாவினால யாரையும் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவர் மன உளைச்சலுக்கு ஆண்டவரை கொண்டு போய் விடக்கூடாது ஏசப்பா. ஆண்டவர் அநேக காயங்களை ஆற்றுகிற ஒரு நாவாய் மாற்றுங்கப்பா, காயப்பட்டுகிறவர்களை விடுவிக்கிற ஒரு நாவாய் மாற்றுங்கப்பா. யாரெல்லாம் காயப்பட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் காயத்தை அந்த ஒரு மருந்தா என் நாவை மாற்றுங்கப்பா, ஒரு மருந்தா எங்க நாவை மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு மருந்தா எங்க நாவை நீங்க மாற்றுங்க ஏசப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு நன்றி ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறகாய் ஆற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறகாய் ஆற்ற வேண்டும். ஆராதனை ஆராதனை கரங்களை ஆராதனை ஆராதனை ஆராதனை
நாட்களெல்லாம் ஜெபவீர் என்று எழுதும். ஆராதனை ஒப்பு கொடுத்து அப்பா ஆராதனை 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 அந்தரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அந்தரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லை எங்கும் உந்த நாமம் சொல்ல வேண்டும். என் தேச எல்லை எங்கும் உந்த நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பரேஸ் ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தே என்னையே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்து எல்லா கரங்களும் தலைமையில வைத்து அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தே என்னையே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே ஆராதனை 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 அன்பரேஸ் ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேஸ் ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. ஆமா ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த வருடம் முழுவதும் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இவ்வளோ நாளா நாங்கள் என் வேலை, என் சுயம், என் கஷ்டம் அப்படின்னு நான் போயிட்டு இருந்தேன் ஆண்டவரே. இனி நாங்கள்ல, நீங்களே எங்களை நிலைத்திருங்கப்பா ஆண்டவரே. இனி நீங்க தான் எங்களை நடத்த போறீங்க ஆண்டவரே. இந்த வருடம் முழுவதும் என் குடும்பத்தை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். என் பிள்ளைகளை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். என் கணவரை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். எங்க சபையை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வல்லம் கிராமத்தை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க நடத்துங்கப்பா, நீங்க நடத்துங்க. நாங்க நடந்தோம்னா, எங்க சுயத்துல நாங்க நடத்தணும்னா நாங்க தோல்வியில போய் நின்னுவோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்க கஷ்டத்துல போயிடுவோம் ஆண்டவரே. ஆனா நீங்க நடத்துனீங்கன்னா என் தேவனை வெற்றியை கொடுக்கிற தேவனாப்பா. நீங்க நடத்துகிற ஒவ்வொரு பாதையும் வெற்றியின் பாதாப்பா. நீ நடத்துகிற ஒவ்வொரு காரியம் வெற்றியின் காரியம் ஆண்டவரே.
அப்பா நீங்க எங்களை நடத்துங்க அப்பா. இனி நாங்க எல்லாமே உங்களுடைய காலத்தை நாங்க எதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறோமோ எல்லாமே நாங்க உங்களை தான் முன்னாடி வைக்க போறோம் ஏசப்பா. இனி நாங்க உங்களை தான் முன்னாடி வைக்க போறோம் ஆண்டவரே. எங்க எல்லா லாபத்திலையும் நஷ்டத்திலையும் கஷ்டத்திலையும் எல்லாமே நீங்க தான் முன்னாடி இருக்க போறீங்க. நீங்க தான் இந்த 2025 நடத்த போறீங்க அப்பா. ஆண்டவரே இனி நாங்க யார்கிட்ட கேட்கணும்னாலும் முதல்ல உங்ககிட்ட கேட்டுதான் நாங்க போவோம் ஏசப்பா. ஆவியானவரே நாங்க முன்னாடி வைக்கிறோம். நீங்க என் குடும்பத்தை நடத்துங்க. நாங்க நடத்தி பார்த்தோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்க சுயத்தினால நாங்க நடத்தி பார்த்தோம் ஆண்டவரே. எங்க பலத்தினால நாங்க நடத்தி பார்த்தோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஒண்ணுமே எங்களால முடியலப்பா. எங்களால மாற்ற முடியலப்பா. நீங்க நடத்துங்க. இனி நீங்க நடத்துங்கப்பா. நீங்க நடத்தி போகிற கிருபைக்காய் மக்கள் நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இங்கே எல்லாமே ஆண்டவரே இந்த பழைசெல்லாம் வச்சுட்டு மூட்டை கட்டி தூக்கி போட்டு ஒரு புதிய சிருஷ்டியாய் நாங்கள் வெளியே போனோம்ப்பா. ஆண்டவரே அப்பா மற்றவர்கள் பார்த்து எங்களை பார்த்து சொல்லணும். ஆண்டவரே அப்பா இவக்குள்ள ஒரு மாற்றம் தெரியுதேன்னு சொல்லணும் அப்பா. இவக்குள்ள ஒரு சேஞ்ச் தெரியுது. இவக்குள்ள ஒரு பிரகாசம் தெரியுது. இவகிட்ட ஒண்ணுமே இல்லைனாலும் முகம் பிரகாசமா இருக்கே சொல்லணும் அப்பா. ஆண்டவரே அறியாத ஜனங்கள் சொல்லணும் ஆண்டவரே. எங்களை பார்த்து அநேக ஜனங்கள் இதுக்குள்ள வரணும் ஏசப்பா. அதுக்கு நீங்க உதவி செய்கிறாங்க. கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தாழ்த்துகிற இயேசுவில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஊடுருவி சென்றிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. நாடி நரம்பு தசைகள் எலும்புகள் இரத்த நாளங்கள் எல்லாவற்றிலும் தேவ வல்லமை புறப்பட்டு செல்வதாக. தேவ வல்லமை புறப்பட்டு செல்வதாக. அவங்க கிட்ட இருந்து ஒரு சேஞ்ச் தெரியணும். ஆவியானவர் ஒரு புதிய மாற்றம் அந்த மகளுக்கு கொடுக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. தேவ வல்லமை இறங்கட்டும் அப்பா. தேவ வல்லமை இறங்கட்டும். உச்ச தலை முதல் உள்ள பாதம் முதற்கொண்டு ஒரு தெய்வீக வல்லமை பலவீனப்படுத்துகிற ஆவியே பலவீனப்படுத்துகிற ஆவியே இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால அவருடைய வார்த்தையை கொண்டு முறியடிங்கப்பா. முறியடிங்க ஆவியானவரே. முறியடிங்க ஆவியானவரே. ஏசப்பா புதிய பலன் உண்டாகட்டும். புதிய பலன் உண்டாகட்டும். புதிய பலன் உண்டாகட்டும். நாடி நரம்பு தசைகள் எலும்புகள் கிட்னில இருதயத்துல நுரையீரல்ல எல்லா ரத்த நாளங்களை வெள்ளை அணுகள் சிவப்பணுக்கள் எல்லா உறுப்புகளிலும் இந்த ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. இந்த ரத்தத்தை தெளிக்கிற ஆண்டவரே. ரத்தத்தை தெளிக்கிறப்பா. ரத்தத்தை தெளிக்கிறோம். இந்த ஆண்டவர் ஃபுல்பிட்ல இருந்து அப்பா ஒரு வல்லமை புறப்பட்டு செல்வதாக. வல்லமை புறப்பட்டு செல்லட்டும் ஆவியானவரே. பலன் கொடுங்க ஆவியானவரே அப்பா. சொத்து புதிய பலன் மகள் மேல இறங்கும்படி ஆயிடுச்சு. ஆண்டவரே இனி ஆண்டவரே எல்லா பலவீனங்கள் மாறட்டும். எல்லா பலவீனங்கள் மாறட்டும். ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுகிற தேவன், ஆரோக்கியத்தை வர பண்ணுகிற தேவன் இந்த மகளுக்கு ஒரு புதிய ஆரோக்கியத்தை நீ வர பண்ணுவீராக. சமூகத்தை தேடி வந்திருக்கிறாங்கப்பா. ஒரு புதிய மாற்றம் ஆண்டவரே அப்பா. அவங்க நாங்க காணணும். அடுத்த வாரம்லாம் பார்க்கும்போது நல்லா சாட்சி சொல்லணும் அப்பா. அதுக்கு நீங்க கிருபை செய்வீராக. தொடர்ந்து இந்த கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக அப்பாக்கு நேராக கரங்களை நீட்டுங்க. அதுக்கு அப்பா வர முடியுமாங்க? ஏன்னு நிக்க முடியுமா? ஆமென். ஹல்லேலூயா. இல்ல தலை கேராச்சுன்னு உட்காந்துருங்க. இயேசுவின் நாமத்தினால் எல்லா மகனுக்கு நேராக கரங்களை நீட்டுங்க. எல்லா பலவீனத்தின் கட்டுகள் உடையட்டும். எல்லா பலவீனத்தின் கட்டுகள் உடையட்டும். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால உச்ச தலை முதல் உள்ள பாதம் முதற்கொண்டு இப்பொழுது ஒரு வல்லமை இறங்கட்டப்பா. வல்லமை இறங்கட்ட ஆண்டவரே. இந்த ஸ்தலத்துல நீங்க இருக்கிறீங்க. இந்த ஸ்தலத்துல எங்க ஜபத்தை நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்கப்பா. எங்க கூக்குறங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. எங்க செவிகள் ஆண்டவரே எங்க சத்தத்தை உங்களுடைய செவிகளில ஏறி இருக்கிறதப்பா. மகனுக்கு பரிபூர்ண சுகம் உண்டு பண்ணுங்க. பரிபூர்ண சுகம் உண்டு பண்ணுங்க. பரிபூர்ண சுகம் உண்டு பண்ணுங்க. தேவ மாற்றம் உண்டு பண்ணுங்கப்பா. சரீரத்துல ஒரு மாற்றம் உண்டு பண்ணுங்க. ஒரு பலன் இறங்கட்டும். ஒரு ஆரோக்கியம் இறங்கட்டும். எல்லாம் அந்த தலை சுற்றுதல் மாறட்டும். எல்லா தலை சுற்றுதல் மாறட்டும். ஆவியான ஒரு புதிய மனுஷனாய் கர்த்தர் நீர் மாற்றுவீரா. ஒரு சகலதரமா ஆவியானவர் தாமே ஆண்டவரே ஒரு புதிய மாற்றம் மகன் உள்ளத்துல நீங்க உயிர்ப்பிக்கும்படி ஆயிடுச்சு. வல்லமையால் நிரப்புங்க. அபிஷேகத்தினால் நிரப்புங்க. கிருபையால் நிரப்புங்க. ஆண்டவரே அப்பா தடை செய்கிற நம்முடைய ஆலயத்துக்கு வர முடியாம தடை செய்கிற எல்லா தடையை இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறோம் அப்பா.
மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்னும் யாரெல்லாம் எங்க சபையில பலவீனமா இருக்கிறாங்களோ, இந்த கிராமத்துல யாரெல்லாம் பலவீனமா இருக்கிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதே அப்பா இந்த வார்த்தை அனுப்பி கர்த்தாவே நீங்க சுகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கருத்துல ஒப்பு கொடுக்கும் தாழ்த்துக்கிறோம். இயேசுவில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா. கடவுள் சோம் அடிக்குங்க. அம்மா பேர் வச்சுக்கோங்க. அதனால இந்த சோம் ஆரெல்லாம் ரொம்ப அன்பரே சுராஜனுக்கே ஆவியான் தேவனுக்கே அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தே என்னையே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே ஆராதனை 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 அன்பரே ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. ஆமாண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த வருடம் முழுவதும் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இவ்வளோ நாளா நாங்கள் என் பல என் சுயம் என் கஷ்டம் அப்படின்னு நான் போயிட்டு இருந்தேன் ஆண்டவரே. இனி நாங்கள்ல நீங்களே எங்களை நிலைத்திருங்கப்பா. அது இனி நீங்க தான் எங்களை நடத்த போறீங்க ஆண்டவரே. இந்த வருடம் முழுவதும் என் குடும்பத்தினுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். என் பிள்ளைகளுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். எங்க கணவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். எங்க சபையை கேட்கணும்னாலும் முதல்ல உங்ககிட்ட கேட்டுதான் நாங்க போவோம். ஏசப்பா ஆவியானவரே நாங்க முன்னாடி வைக்கிறோம். நீங்க என் குடும்பத்தை நடத்துங்க. நாங்க நடத்தி பார்த்தோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்க சுயத்தினால நாங்க நடத்தி பார்த்தோம் ஆண்டவரே. எங்க பலத்தினால நாங்க நடத்தி பார்த்தோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஒண்ணுமே எங்களால முடியலப்பா. எங்களால மாற்ற முடியலப்பா. நீங்க நடத்துங்க. இனி நீங்க நடத்துங்கப்பா. நீங்க நடத்தி போகிற கிருபைக்காக மக்கள் நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இங்கேயே எல்லாமே ஆண்டவரே இந்த பழைசெல்லாம் வச்சுட்டு மூட்டை கட்டி தூக்கி போட்டு ஒரு புதிய சிருஷ்டியாய் நாங்கள் வெளியே போனோம்ப்பா. ஆண்டவரே அப்பா மற்றவர்களை பார்த்து எங்களை பார்த்து சொல்லணும். ஆண்டவரே அப்பா இவக்குள்ள ஒரு மாற்றம் தெரியுதுன்னு சொல்லணும் அப்பா. இவக்குள்ள ஒரு சேஞ்ச் தெரியுது. இவக்குள்ள ஒரு பிரகாசம் தெரியுது. இவகிட்ட ஒண்ணுமே இல்லைனாலும் முகம் பிரகாசமா இருக்கே சொல்லணும் அப்பா. ஆண்டவரே அறியாத ஜனங்கள் சொல்லணும் ஆண்டவரே. எங்களை பார்த்து அநேக ஜனங்கள் இதுக்குள்ள வரணும் ஏசப்பா. அதுக்கு நீங்க உதவி செய்கிறாங்க. இந்த கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தாழ்த்துகிறோம். இயேசுவில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். எல்லாம் ஒன்றுமாய் சொல்லலாம். என் ஆத்துமாவே என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஆத்துமாவே. ஆமென் ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் பிதாவாகிய தேவனின் அன்பும் அன்னையின் ஐக்கியமும் இந்த நாளில் கூடி வந்திருக்கிற நம்மளோடும் நம் சபையோடு என்றொன்று நிலைத்திருப்பதாக. ஆமென் 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 ஆமென். எல்லாம் ஒன்றுமாய் சொல்லலாம். என் ஆத்துமாவே என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஆத்துமாவே. ஆமென் ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் பிதாவாகிய தேவனின் அன்பும் அன்னையின் ஐக்கியமும் இந்த நாளில் கூடி வந்திருக்கிற நம்மளோடும் நம் சபையோடு என்றொன்று நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். நான் சுகமானேன் நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களால் நான் சுகமானேன் நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களால் புண்ணியரின் காயங்களால். ஹல்லேலூயா 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 ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா
ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. நாம் அம்மாக்காக நம்ம ஜெபிக்கிறோம்.